இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், மரமானது அது கனியினால் அறியப்படும். மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதுதான், மரம் கெட்டதென்றால் கனியும் கெட்டதுதான். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க முடியாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. வேதத்திலே கனிகள் என்கிற காரியத்திற்கு அநேக ஓமானங்கள் சொல்லப்படுகிறது. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, கற்பத்தின் கனி, ஆவியின் கனி, இவைகளிலே 9 குணாதிசயங்கள் சொல்லப்படுகிறது. அன்பு, விசுவாசம், சந்தோஷம், சமாதானம், நற்குணம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம், இவைகளெல்லாம் குணாதிசயங்கள். யோபுவை பற்றி ஆண்டவரே சொல்லும் பொழுது முதலாவது அவனுடைய குணாதிசயத்தை சொல்லுகிறார். அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். அதற்கு பின்புதான் அவனுடைய சொத்து, அவனுடைய குடும்பம் இவற்றை பேசுகிறார். அவன் எவ்வளவு உயர்ந்தவன், எவ்வளவு மேன்மையா இருந்தான் என்பதெல்லாம் பேசுகிறார். குணாதிசயம் மிக முக்கியம். இந்த காலை நேரத்திலே மரம் அதன் கனியினாலே அறியப்படும். நம்முடைய குணாதிசயங்கள் மிக முக்கியமானது. ஆகவே அவைகளிலே, அந்த காரியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.